ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும்னு கால்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய்ஜெக்நாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னைக்கு போகிறதுக்காக ஷாப்பிங் வ்ளாக் தான் வந்து உங்ககிட்ட காட்ட போகிறேன். இப்போ வந்து கிளம்ப போகிறேன். அவரும் வந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் சித்திரை நாகி ராத்திரி டப்பரை தேய்க்கணும்ல, டைம் வேறு ஆயிடுச்சு. எனக்கு போகிறவங்க இது எப்படி வீங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் கோவிலுக்கு போகணுன்றதுனால அடிச்சு பிடிச்சி வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். வந்து இன்றைக்கி வந்து அதை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் விலாக் வந்து சென்னை போகிறது எங்கே போகிறேன் அப்படின்ற விலாக் வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், அதுக்காக தேவையானது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த சின்ன ஜுவல்லரி மாதிரி கம்மல், அதுக்கப்புறம் வந்து வளையல் வந்து செட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்குங்களா வளையல்? முன்னாடி என்கிட்ட இருக்கிற சேரீயை தான் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ப்ளவுஸு, இது வந்து சேரீ, இது வந்து இன்னொரு சேரீ. இந்த ரெண்டு சேரீ, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுமே எடுத்து வச்சுக்க போகிறேன். இது வந்து ப்ளவுஸ் பேக்கிங். இது வந்து பேக் பண்ணலாம். பேக் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரேன். அதுவும் உங்ககிட்ட காமிக்கிறேன். வந்து மேரேஜ் ஆனிவர்சரிக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போது மாறிடுச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு போகும்போது போட்டுட்டு போவா இல்லை வேறு பிளாக் கலர் ட்ரெஸ் இருக்குது, அதை போட்டுட்டு போகிறதான்னு தெரியல. நான் போகும்போது என்ன ட்ரெஸ் போடுறேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து மறக்காமல் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து முடிஞ்சது பேக் பண்ணியிருக்கேன். இன்னும் பேக் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அதை வந்து நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பேக் பண்ணுறதேன். இது வந்து ஒரு போகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே தான் இதை வந்து பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து மேக்ஸிமம் அடுத்த வாரம் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். இப்போது நான் என்னென்ன பேக் பண்ணுறேன் அப்படின்றத சின்ன கிளிப்பாக வந்து உங்கள்கிட்ட எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போதைக்கு எடுத்துருக்கிறது இவ்வளோ மட்டும்தான். பாருங்கள், இன்னும் நெக்ஸ்ட் நான் என்னென்னலாம் வாங்குகிறேன் அப்படின்றத வீடியோவில் கேப்சர் பண்ணியிருப்பேன். பார்க்கலாம். ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நான் லாக்டவுன் கரெக்டாக வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய்ஜெக்நாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னைக்கு போகிறதுக்காக வந்து பேக்கிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எங்கே போகிறேன் அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள். லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு வந்து ட்ராவல் விலாகில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன பேக் பண்ணுறோம் அப்படின்றத முதல் கொண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து பார்க்க போகிறோம். இதுதான் என்னோடய பேக்கிங்கோட பேக். ஓகேங்களா? மேலே வச்சுக்கலாம். முதல்ல வந்து இதை நான் வேர் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னடா இது ஸ்லீவ்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இதுக்கு வந்து மேலே வந்து கோட் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ஷால் போடணுன்னு அவசியம் இருக்காது. XXL ஆர்டர் போட்டது, மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டது 3 சம்திங் ஏதோ வந்துச்சு. இங்கே ஒன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இங்கே முன்னாடி மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட அவுட்ஃபிட். ஓகேங்களா? இதுக்கு மேட்சிங்காக வந்து இது வந்து ஜெக்கின்ஸ்ன்னு சொல்லிட்டேன் ஒரு வீடியோவில். ஆங்கிள் லெகின்ஸ் நான் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, நான் சின்ன ஷாப்பிங் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இப்போ வீட்டுக்கு இது எது போட்டுட்டு போகிறது அப்படின்றது தெரியல. ஸோ இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு ட்ரெஸ் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். இதை வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இதை ஸ்டிச் பண்ணி தான் வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்குது. ஒன்றும் இங்கேருந்து போகும்போது நான் இதை போட்டு போவேன், இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வரும்போது போட்டு வருவேன். இன்னுமே வந்து டிசைட் பண்ணல நான் இதை போட்டுட்டு போகிறேன் அப்படின்றத. இதுதான் அதோட ஃபுல் அவுட்ஃபிட். எனக்கு எது நல்லா இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கே தெரியும், நாங்கள் சென்னை போகிறோம் அப்படின்னா
சில எடுத்துக்கெல்லாமே போகணும். ஸோ அதனால இந்த புடவை எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு தெரியும், என்னோட பிறந்த நாளுக்கு எடுத்தது. இது வந்து அதோட ப்ளவுஸு ஐபஃப் வச்சு போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து சாவித்திரிக்கு வந்து எடுத்தது. இது ஒன் டைம் எப்படின்னா கட்டி கோவிலுக்கு போயிட்டு உடனே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அந்தளவுக்கு வந்து வெக்கையாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு இல்லையா, அந்த டைமில் வந்து ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு. இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு. உங்களுக்கே தெரியும் இந்த ப்ளவுஸ் வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாவித்திரியில் கட்டிக்கணும்ட்டு அவ்வளோ இது பண்ணி எஃபெக்ட் போட்டு இதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி கொடுத்துருப்பேன். பேக்கில் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கிராண்டாக ஹெவியாக தெரியுது. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் சொல்லுங்கள். பட் இதோட லட்கர் மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு பேக்லேயே வந்து வச்சுட்டேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கான ஷால் இது. இது வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸு நான் வந்து வாங்கினேன். ஏன்னா 2 days வந்து பத்தாது, ட்ரெஸ்ஸு வந்து பத்தாது. திடீர்னு பிளான் இருக்கும். இதுவும் டபுள் எக்ஸல் தான். இது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வாங்கினது. இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி போடணும். மீஷோவில் வாங்கினேன். அதுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் மேட்ச் ஆகும் பார்த்தீங்களா. ஷால் மட்டும்தாங்க மறந்துட்டேன். இன்னொரு ஷால் வந்து இருக்கு என்கிட்ட, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வச்சுட்டேன். ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட் வந்து 2 எடுத்துக்கிட்டேன். சாரீக்கு மேட்சிங் அவ்வளோ மேட்சிங் இருக்காது, இருக்கட்டும். அதுக்கப்புறம் சேம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து லெகின் எடுத்துருந்தேன். இது பார்த்தீங்கன்னா சேஃப்டி பென் முன்னாடி வந்து வச்சுக்கலாம். சாரீ கட்டும் போது தேவைப்படும். இதுதான் என்னோடய மேக்கப் திங்ஸ். ஹேர் கிளிப்பு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதை எடுத்தேன். அதுக்கப்புறம் இது ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது. இது வந்து ஹைலேஷஸ். இது வந்து மீஷோவில் வாங்கினது. நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன்னு தெரில, மறந்துட்டுருப்பேன், காமிக்கல நினைக்கிறேன். இதில் இருந்த ப்ரஷ் எல்லாமே எங்கே போட்டுன்னு தெரிலிங்க. இப்போதைக்கு கையில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு போடுறதுக்கான ஜுவல்ஸ் மேக்ஸிமம் ஒரு 2, 3 வந்து செட் எடுத்துருக்கிறேன். எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வேர் பண்ணிக்கலாம். அங்கே வேர் பண்ணி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆல்ரெடி வளையல் வந்து நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். பட் எடுக்கும்போது கொஞ்சம் கலைஞ்சிடுச்சு. நம்ம இங்கேருந்து போகும்போதே போட்டுட்டு போயிடலான்னு இருக்கேன். ஏன்னா இங்கே பாருங்கள், இது வந்து வளையல் இல்லைங்களா, உடைஞ்சிரும். அதனால் முன் பேக்கில் போடுறேன். போகும்போது இதை போட்டு போகிறேன். அப்படி ஞாபகம் வரலன்னா கூட நம்ம வந்து பஸ்ஸில் போகும்போது நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். அதனால் அதுக்கான இது வந்து ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் எனக்கு பிடிச்சவங்களுக்காக. பாருங்க, நல்லா இருக்கேன் அப்படின்றத சொல்லுங்க. இது பாருங்க, கிளாத் வந்து சூப்பராக இருக்குது. அதுவும் போனதுமே எனக்கு இந்த கலர் வந்து பிடிச்சிச்சு. அவங்க நல்லா கலராக இருப்பாங்க. கலராக இருக்கிறதுக்கு இது நல்லா எடுப்பாக இருக்கும் அப்படின்ட்டு இது வாங்கினேன். அதுக்கு மேட்சிங்காக பேண்ட். ஒன்றானா நான் உங்ககிட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் வந்து காட்டப்போகிறேன். இது வந்து ஒரு தில் பசந்தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைப். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுங்களா, இது வந்து பசங்க அங்கே இருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு 4 பீஸ் வந்து இந்த மாதிரி கிராக் ஜாக் மாதிரி இருக்கும். இது
கேரம்பிள் வேன் ஃபயர்னு போட்டிருக்காங்க. ஃப்ரைட் என்ன போட்டிருக்காங்க, நமக்கு எதுக்கு இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்வீட். இது என்ன ஸ்வீட்னா மேங்கோ பிஸ்கெட் கேக்குன்னு போட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அச்சு முறுக்கு. எடுத்துகிட்டு வரும்போதே கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இது பத்த மாட்டேங்குது போலருக்கு. இது வந்து பூ முறுக்குன்னு சொல்லுவோம் எங்கள் சைடில். உங்களுக்கு தெரியுதா என்னன்றதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து பிஸ்கெட், ஒயிட் கலர் பிஸ்கெட். இது வந்து பட்டர் ஸ்க்ராட்ச் பிஸ்கெட். அதுக்கப்புறம் டார்க் ஃபேண்டசி. அதுக்கப்புறம் நிப்பட்டு. இதை வந்து தட்டுங்கன்னு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து நிப்பட்டுன்னு சொல்லுவோம். இதில் என்ன போட்டிருக்காங்க, இதில் எதுவுமே போடலைங்க. என்ன ஐட்டம் இல்லைங்க. எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது என்ன அப்படின்றத நான் சொல்லணும்னு ஒன்று இது இல்லை. சின்ன மாதிரி இது வந்து ராகி பிஸ்கெட். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் இது வந்து முறுக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிக்சர் பேக்கெட். இது கர்நாடகா சைட்லேருந்து வந்துருக்கு. நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டில் ஃபுல் பஞ்சை வந்து வாங்கிட்டேன். அவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால் அதுக்கப்புறம் மேட் வந்து வாங்கியிருந்தேன். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா இருக்குங்களா? இது வந்து நான் செலெக்ஷன் பண்ணது. இதுவும் வந்து நான் செலெக்ஷன் பண்ணது. இதை மட்டும் என் ஹஸ்பண்ட் செலெக்ஷன் பண்ணது. பட் இது ரெண்டு கலருமே ஒரே கலராக இருக்குல்ல. சரி இருக்கட்டும், விடுங்க. கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்குது, சூப்பராக இருக்கு. ஆனால் இதில் எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு இது ட்ரெஸ்ஸுமே இந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே ஸ்டிச் போடணும். ஸ்டிச் போட்டுட்டு ஊருக்கு போகும்போது எது வேர் பண்ணுறேன் அப்படின்றத நான் யோசிச்சுட்டு உங்ககிட்ட அந்த போகும்போது நான் வந்து அவுட்ஃபிட்டை காமிக்கிறேன். ஓகேங்களா? இல்லைனா நீங்களே சொல்லுங்கள் இது ஃபோட்டோ நல்லாயிருக்கும். எனக்கு இது ஃபோட்டோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் வேறு வேறு. எது நல்லா இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. நம்ம ஊருக்கு போகும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எங்கே போகிறேன் அப்படின்றத. செம்ம வெயிட்டாக இருக்குது, தூக்கிட்டு போகிறது எப்படின்றத எனக்கு தெரியல. நீங்கள் எவ்வளோ பேர் கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. மேக்ஸிமம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை கெஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன் டே வெயிட் பண்ணணும். இதை முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இங்கேருந்து சென்னை போகிறத ஒரு வ்ளாகாக இருந்து எடுப்பேன். அப்போ நான் இங்கே போகிறேன் என்ன ஏது அப்படின்றத மறக்காமல் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ வந்து இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த 3 ட்ரெஸ்ஸில் போகும்போது நான் என்ன போடுறேன் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறேன் இது போடலாம் அப்படின்றது. போகும்போது கண்டிப்பாக வந்து நான் வ்ளாக் எடுத்துகிட்டு போவேன். ஒன் டே எப்படி ட்ராவல் போக போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாமே போடுவோம். ஓகேவா? எங்கே அந்த கிளிப்புக்கான இது
இதுதாங்க நான் தேடிட்டு இருக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே பாய் பாய் எல்லாருக்கும். இஷ்கிவா ஆஃப் ஆயிடுச்சு எனக்கு.